அடுத்து நம்ம குரூப்ல பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா லைக்கன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா லைக்கன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெஸ்ட்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக எடுத்திருக்கு. லைக்கன் பொறுத்த வரைக்கும் இதை மட்டுமே நீங்கள் பார்த்தா போதும், வேறு எதையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ லைக்கன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்கையும் ஒரு ஆல்கேவும் சேர்ந்ததை நம்ம வந்து லைக்கன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டீட்டெயிலாம் நமக்கு நிறைய தெரியும் இல்லைங்களா? அப்போ தியோப்ராசிஸ் என்ன பண்ணுறாருன்னா 300 BC was perhaps the first person use the word lichen. அப்ப அந்த லைக்கன்ங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துறது யார் அப்படின்னா தியோப்ராசிஸ். மோரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1699ல நேம்டு த மஸ்கஸ் ஃபங்கஸ். இது கேட்கலாம், மோரிஷன் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னா மஸ்கோ ஃபங்கஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருப்பார். அதுக்கு அடுத்தது அக்ரசஸ் 1798ல வந்து who initiated systematic study of லைக்கனாலஜி அப்படிங்கிறது என்ன பண்றாரு அப்படின்னா எடுத்துக்கிறாரு. இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கேம் இன்டு த 6 ஃபேமிலி, மொத்தம் எத்தனை ஃபேமிலியா பிரிக்கிறாருன்னா 6 ஃபேமிலியா பிரிக்கிறார். செலக்ட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் லைக்கன். ஷோல்டர் பொறுத்த வரைக்கும் 1867 ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் த காம்போசிட் நேச்சுரல் டூயல் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா முத கொண்டு வரது யார் அப்படின்னா ஸ்வெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கொண்டு வந்துறார். அதுதான் ஆல்கே பிளஸ் ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. இஸ் கால்ட் த ஃபங்கல் வந்து பாராசைட்டிக் ஆன் ஆல்கே. ஒரு ஆல்கேவுக்குள்ள ஒரு பாராசைட்டிக்கா வாழக்கூடியதான் ஃபங்கை அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா ஒரு சிம்பியாசிஸ் லைஃப் சைக்கிள், ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணிக்குதுன்னா ஹெல்ப் பண்ணிக்குது. ரெய்னிக் 1872 termed as a relationship of algal and fungi is a lichen as a sort of consortium அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கான்சோரியம் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பரஸ்பரமான ஒரு உறவு முறை, அதுக்கு தான் பேரு கான்சோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெய்னிக் தான் 1872ல சொல்லுவார். டிபாரி பொறுத்த வரைக்கும் 1879ல however is called the symbiosis. அப்ப இந்த கொஸ்டின் கேட்கலாம், ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். இந்த சிம்பியாசிஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல லைக்கன்ல சொன்னது யார் அப்படின்னா டிபாரி அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பார். The relationship has been also recorded as a helioticium அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீலியோடிஷியம் என்ன அப்படின்னா ஒன்னு டாமினன்ட், இன்னொன்று வந்து நமக்கு அடிமை, அதாவது மாஸ்டர் ஸ்லேவ் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்களா? ஒருத்தர் மாஸ்டர், இன்னொருத்தர் என்னது ஸ்லேவ்னா அடிமை. இதுல யாரு மாஸ்டர் அப்படின்னா ஃபங்கை, ஸ்லேவ் யார் அப்படின்னா ஆல்கே. ஓகே, இதை பத்தி தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவ் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. போனியர் வந்து பாத்தீங்கன்னா 1886, அதே மாதிரி 89ல the successfully synthesized the lichen growing on the fungal spores with algae. இதை வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சு அதை கண்டுபிடிச்சிருப்பார் போனியர் அப்படிங்கிறவர். சரி, அடுத்த ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் பொறுத்த வரைக்கும், வாழ்க்கை முறை பொறுத்த வரைக்கும் லைக்கன் வந்து ஸ்லோ க்ரோயிங் லாங் லிவ்டு. சரிங்களா? ரொம்ப ஸ்லோவா தான் க்ரோத் ஆகும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது வந்து யூஜிடிஆர் நமக்கு அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The cosmopolitan plant உலகம் ஃபுல்லா பரவி காணப்படும். occurring in the variety of place, the ranging from the sea source in Arctic region வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி perhaps a lichen may be oldest living object on the earth. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த தாவர கூட்டத்தை உண்டாக்குறதுக்கு முதல் நிலையா யார் இருந்திருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து லைக்கன் தான் இருந்திருக்கும். ஏன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா பைனியர் ஆஃப் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ஒரு இடத்துல வந்து எம்டி எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாறைகள் மேல வளர்ந்து இந்த பாறைகள்லாம் சிதைச்சு மண்ணு போன்ற ஒரு மண் சூழ்நிலையை உருவாக்குறதே யார் அப்படின்னா லைக்கன் தான். சரிங்களா? அதனால அது ஒரு முக்கியமானது. அது என்ன பண்ணும்னா பாறை மேல போய் உட்கார்ந்து கார்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியதை உற்பத்தி பண்ணி இந்த பாறை பூரா சிதைவடை செய்யும். அப்ப அது என்ன பண்ணும், உருண்டு ஓடி மண்ணா மாறும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி கூடிய சாயல் கேரக்டர்லாம் உருவாக்குறது யாருன்னா லைக்கன் தான். Since they are sensitive to air pollution, இதுவும் கேட்டிருக்காங்க நமக்கு. அதுவும் மெயினா என்ன ஏர் பொல்யூஷன் அப்படின்னா SO2 சல்பர் டை ஆக்சைடு பொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா மெயின் என்ன அப்படின்னா லைக்கன் தான். அதாவது என்ன அப்படின்னா அந்த லைக்கன் வந்து இந்த இடத்துல வளராது. இப்போ ஒரு சென்னை இருக்கு, ஒரு கல்கத்தா இருக்கு, ஒரு மும்பை இருக்குன்னு வச்சுங்களேன், அங்க லைக்கன் வளராது. என்ன காரணம்னா SO2 பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்கும், சல்பர் டை ஆக்சைடு பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அதான் ரீசன். அதே மாதிரி கிளடோனியா ராஞ்சிஃபெரா ரெயின்டியர் மாஸ் grow in luxuriantly தூந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தூந்திரா பிளேஸ்ல வந்து அதிகமா வளரும் இந்த கிளடோனியா ராஞ்சிஃபெரான்னு சொல்லக்கூடியது. அங்க இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணா உணவாக பயன்படும். Usually there is occur on the tree bark, but sometimes on the soil too. Accordingly, they have been grouped into the following 3 categories பிரிக்கிறாங்க.
மெயின் அப்படின்னா சாக்சிகோலஸ். சாக்சி அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், இதை நினப்பு வச்சுக்கிறதுக்காக சாக்ஸ், சாக்சி. சரிங்களா? சாக்ஸ் என்ன பண்றோம், நல்லா துவைச்சி பாறை மேல காய வைக்கிறோம். ஸோ சாக்சிகோலஸ். எக்ஸாம்பிள் சாந்தாரியா போர்னியா. சரியா? சாந்தாரியா போர்னியா. சாக்ஸை காய வச்சுட்டு, சாக்ஸை பாறை மேல காய வச்சுட்டு சாந்தா அப்படிங்கிறவங்க போறாங்க. ஓகே, சாந்தாரியா போரியா அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுங்க. பொரினா. அப்ப சாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா பாறை மேல காய வச்சுட்டு யாரு போறாங்க, சாந்தா, சாந்தா போறாங்க. ஓகே, அடுத்து கார்டிகோலஸ். கார் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க அப்படின்னா, கார்டிகோலஸ்ல கார் அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். அப்ப கார் என்ன பண்ண, வேகமா ஓட்டிட்டு போறோம். இது என்ன பண்றோம், நம்மளால பிரேக் பிடிக்க முடியல. உடனே என்ன ஆகுது, நமக்கு பிரேக் பிடிக்கல. கொண்டு போய் என்ன பண்ணோம், நம்ம ஒரு மரத்துல அடிச்சு நிறுத்துறோம். அப்ப ட்ரீ பார்க். ஓகேங்களா? இப்ப கார் என்ன ஆகுது, ஒரு மரத்தோட பார்க்ல போய் அடிச்சு நிற்குது. அப்ப பார்க். அங்க என்ன பண்றோம் அப்படின்னா பார்க் பண்றோம். சரிங்களா? பார்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், வண்டி கொண்டு அடிச்சோடனே உஷ்னு ஒரு சத்தம் வரும். அப்ப உஷ்ணியா அப்படின்னு நினைச்சுங்க. ஓகே, இப்போ பார்க்கு. அப்ப நமக்கு என்னது அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா கார் எடுத்துக்கிறோம், ட்ரீல பிரேக் பிடிக்கல, கொண்டு போய் ட்ரீல அடிச்சு நிறுத்துறோம். அப்ப பார்க் பண்றோம். அப்ப உஷ்னு என்ன ஆகும், ஒரு சவுண்ட் வரும். அப்போ உஷ்ணியா அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. பார்மேலியா, உஷ்ணியா. அடுத்தது டெர்ரிகோலஸ், டெரரிஸ்ட் அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. அப்ப டெரரிஸ்ட்ல எங்க ஒளிஞ்சுக்குவாங்கன்னா சாயிலுக்குள்ள ஒளிஞ்சுக்குவாங்க. ஓகே, அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா கிளடோனியா, புளோரிகானா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப கிளடோனியா, கிளா அப்படின்னா கிளை கிளையா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நிறைய போகுதுன்னு வச்சுங்களேன். அப்ப மண்ணுக்குள்ள என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க, அங்க தோண்டி நிறைய பிரான்சஸ், கிளைகளையா அங்கங்க போகும். ஒரு இடத்துல தோண்டுனா ஒரே பக்கம் அவங்களால அவங்கள வந்து நம்மளால பிடிக்க முடியாது. என்ன பண்ணிருப்பாங்க, உள்ளுக்குள்ளேயே குழி தோண்டி நிறைய அங்கங்க பிரான்சஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப கிளடோனியா, இப்ப கிளைகளா என்ன பண்ணிருப்பாங்கன்னா வச்சிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, நினைப்பு வச்சுக்கோங்க. அப்ப இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர். பாருங்க, ஈஸியா 3 நினைப்பு வச்சுக்கலாம். அடுத்து லைக்கன் மே ஆல்சோ occur in fresh water. ஹெமினேலியா லெக்ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெரைன் பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா கலோபலாக்கா மரைனா. நிறைய கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலோபலாக்கா மரைனா கொடுத்துருக்காங்க. இதோட 2-3 பீசஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொடுத்துருக்கேன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம லைக்கனாலே கலோபலாக்கா மரைன் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு. 2-3 பீசஸ் இருக்கு. அடுத்து லிக்னிகோலஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மரப்பட்டையில வளரக்கூடியது. இது நமக்கு செப்பாலியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? லிக்னிகோலஸ் வந்து என்ன அப்படின்னா செப்பாலியம். ஃப்ரெஷ் வாட்டர் வளரக்கூடியது ஹைமினேலியா லக்ஸுரிஸ். சரிங்களா? அப்ப லக்ஸூரியஸ் நினைப்பு வச்சுங்க. அப்ப லக்ஸுரிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் குடிப்பாங்க. அப்ப லக்ஸூரியா என்னது, ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் குடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் படிச்சீங்கன்னா தான் மைண்ட்ல நிற்கும். சும்மா வெறுமனே நீங்க ஃப்ரெஷ் வாட்டர், ஹைமினேலியா லக்ஸுரிஸ், மெரைன் பீசிஸ், கலோபலாக்கா மரைனா, wood is called the lignocaulos, செப்பலம் இப்படிலாம் படிச்சீங்கன்னா மெமரி ஆகாது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும், நம்ம சின்ன சின்ன கோடோடு போட்டுக்கணும். சரி பாருங்க, இப்ப ஃப்ரெஷ் வாட்டர் என்ன சொன்னேன் நானு, ஹைமீனியா லக்ஸுரிஸ். அப்ப லக்ஸூரியஸா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சுத்தமான தண்ணியை குடிப்பாங்க. லிக்னிகோலஸ் மரப்பட்டை. சரிங்க? அப்ப செப்பாலியம், செப்பல் என்ன பண்றோம், நம்ம ஒரு ஈரமா இருக்கக்கூடிய ஒரு மரப்பட்டை, அதில் உதச்சா என்ன நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி நினைப்பு வச்சுங்க ஏதாவது. அடுத்து கிளாசிபிகேஷன். The lichen comprise all the component பைகோபயண்ட் ஆர் போட்டோபயண்ட். சரிங்களா? அண்ட் ஃபங்கல் காம்பனண்ட்க்கு என்ன பேருனா மைக்கோபயண்ட். இது கூட கேட்கலாம், லைக்கன் வந்து எதை சேர்ந்ததுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆல்கள் வந்து பைகோபயண்ட் அல்லது போட்டோபயண்ட் சொல்லுவாங்க. ஃபங்கல் பொறுத்த வரைக்கும் மைக்கோபயண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் யூஜிடிஎஃப்ல கேட்டிருக்காங்க. அடுத்த ஆல்கள் காம்பனண்ட் பாத்தீங்க அப்படின்னா மேபி நம்பர்ஸ் மிக்சோபேசி ஆர் குளோரோபேசி அரேஞ்ச் ஆயிருக்கும். மெயினா வந்து ஆல்கள் காம்பனண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன வெரைட்டி அப்படின்னா மிக்சோபேசி அல்லது குளோரோபேசி, ரெண்டுல ஏதோ ஒன்று இருக்கும். அடுத்து ஃபங்கல் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரலி ஆஸ்கோமைகோட்டினா. இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் டிஆர்பி எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. ரேரா வந்து பார்த்தீங்கன்னா பெசிடியோமைசிஸ், டியூட்ரோமைசிஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். போத், அதாவது ஒரு 80% யார் இருப்பாங்கன்னா ஆஸ்கோமைசிஸ் தான் இருக்கும். மீதி 10% தான் பெசிடியோமைசிஸும் டியூட்ரோமைசிஸும் வந்து ஃபங்கல் அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்தது அந்த பேசிக் இன் ஃபங்கல் காம்பனண்ட். The lichen were earlier divided into the 2 category பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்கோலைக்கன். ஆஸ்கோலைக்கன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்கல் பார்ட்னர், இவருக்கு என்ன பேருனா ஆஸ்கோமைகோட்டினா. There are divided into 2 category on the basic of the fruiting body. fruiting body என்ன பண்றாருன்னா ரெண்டா பிரிச்சிருக்காரு. ஜிம்னோகார்பே, பைரினோகார்பே. இது வந்து 2017 क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஜிம்னோ அப்படிங்கிறது fruiting bodies அப்போதீசியம். என்ன தீசியம் அப்படின்னா அப்போதீசியம். ஜிம்னோகார்பே, அப்போதீசியம், பார்மீலியா. என்ன மீலியா அப்படின்னா
ஃபார்மிலியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பைரினோகார்பே, the fruiting body is a perithecium. பைரினோ பெரித்தீசியம் நினைப்பு வச்சுக்கலாம். அப்ப டெர்மோட்டோகார்பன், சரிங்களா, டெர்மட்டோகார்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா the algal component is ascolichen, maybe green algae or blue green algae. Most of the lichen as made up of ascomycotina and blue green algae தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். மோஸ்ட்லி வந்து ரெண்டு தான் அதிகமா இருக்கும், ascomycotinவும் blue green algae தான் இருக்கும். பெசிடியோ லைக்கன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்கல் பார்ட்னர் நம்பர் வந்து பெசிடியோமைகோட்டினா. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டிக்டோனிமா, இது கேட்கலாம். பெசிடியோ லைக்கன் வந்து பாத்தீங்கன்னா டிக்டோனிமா. the algal partner is the lichen is a blue green algae. ரீசென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அலெக்சோபோலஸ் அண்ட் மம்ஸ் என்ன பண்றாங்கன்னா 1979ல ஒரு கிளாசிபிகேஷன் பண்றாரு. மெயினா வந்து 3 தான் பிரிக்கிறாரு. பெசிடியோ லைக்கன், டியூட்ரோ லைக்கன், ஆஸ்கோலைக்கன் பிரிக்கிறார். பெசிடியோலைக்கன் பொறுத்த வரைக்கும் ஃபங்கல் பார்ட்னர் மெம்பர் என்ன அப்படின்னா பெசிடியோமைகோட்டினா. டியூட்ரோலைக்கன் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஸ்டெரைல் லைக்கன், அதாவது மலட்டு லைக்கன் சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணாது, நமக்கு எந்த ஒரு ஸ்போரையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆஸ்கோலைக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கோமைகோட்டினா. இதெல்லாம் நம்ம ஈஸியா எழுதிடலாம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ்டர்னல் மார்பாலஜி, வெளிப்புற மார்பாலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரஸ்டோஸ் அப்படிங்கிறது திஸ் ஆர் தின் அண்ட் ஃபிளாட் லைக்கன். எப்படி இருக்கு அப்படின்னா என்ன தின்னா ஒரு ஃபிளாட்டா அரேஞ்ச் ஆகும். இதுதான் நமக்கு என்னன்னா த கிரஸ்டோஸ் லைக்கன் சொல்லக்கூடியது. த கிரஸ்ட் ஆன் த ராக் ஆர் பார்க் இஸ் நாட் த இன்க்ரூஸ்டிங் லைக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் பிளக்காய்ட் வித் ரேடியல் ஸ்டேஷன் ஆன் த சர்ஃபேஸ், ரேடியல் ஸ்டேஷன் ஆன் த சர்ஃபேஸ். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க ரைசோகார்பான் லெக்னோரா ஆர் ஸ்கைமுலஸா. அவுட்டர் சர்ஃபேஸ் ஸ்கேலி. எக்ஸாம்பிள் வந்து சைரா. கிரஸ்டோஸ் லைக்கன் மே பி பிளக்காய்டட். கிரஸ்டோஸ் லைக்கன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா பிளக்காய்டட். அதே மாதிரி போலியோஸ் பொறுத்த வரைக்கும் there are lobed and dorsiventral flatted leaf lichen. என்ன லைக்கன் அப்படின்னா போலியோஸ் பொறுத்த வரைக்கும் லீஃபி லைக்கன். கிரஸ்டோஸ் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ராக் பார்க்ல வரக்கூடியது என்க்ரூஸ்டிங் லைக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரஸ்டோஸ்னா என்க்ரூஸ்டிங் லைக்கன். எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்து வச்சுங்க, ரைசோகார்பான், லெக்னோரா, ஸ்கைமல்சா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோமல்ஸ் அப்படிலாம் வந்து எதுல வருதுன்னா கிரஸ்டோஸ்ல வரக்கூடியது. போலியோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, பார்மிலியா பெல்டிஜிரா, ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா போலியோஸ் லைக்கன். இது போக உங்களுக்கு அதோட டைப் எல்லாமே கீழே நான் கொடுத்துருக்கேன், அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன். There is attached to the substratum by hairy rhizoid-like structure is called the rhizinae. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ரைசினேன்னு சொல்லுவாங்க. அந்த அடித்தளத்துல பிடிச்சுக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் ரைசினே அப்படின்னு சொல்லக்கூடியது. புரோட்டிகோஸ் பொறுத்த வரைக்கும் these are well branched shrubby lichen. புரோட்டிகோஸ் லைக்கன் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா shrubby lichen, upright and pendulous organization. கீழே தொங்குன மாதிரி அமைப்பு இருக்கும். அதே மாதிரி என்ன ஸ்ட்ரக்சர்னா discoid structure. எக்ஸாம்பிள் வந்து புரோட்டிகோஸ்க்கு கிளடோனியா அஸ்னியா. அஸ்னியா அப்படின்னாலே காமனா நிறைய தடவை கேட்கக்கூடிய क्वेश्चन. அஸ்னியா அப்படின்னாலே புரோட்டிகோஸ் லைக்கன். ஓகேங்களா, அஸ்னியா, கிளடோனியா. ஓகே. In Cladonia, the plant body is distinguishable into the prostrate leaf, lobed primary thallus from which is aries branched or unbranched upright secondary thallus is called the podium, sympodium. Sympodium சொல்லக்கூடியது. It is sometimes is a provided with the cup-like structure. இதுக்கு என்ன பேருனா scapus. அதுக்கு பேர் என்னன்னா scapus. The recently fourth category of the lichen is called the leprose. Has been also differentiated as some fungal hyphae surrounded one or more algal cell. Example வந்து leparia அப்படின்னு சொல்லக்கூடியது. Different type of the lichen partially, particularly these are folios and proteogos remain attached to the substratum. கீழ என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா ஒட்டிட்டு இருக்கும். Some variety of structure என்ன பேருனா rhizinostand அல்லது rhizines. அல்லது வந்து பாத்தீங்கன்னா hold past Hypitra, hypothallus. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அதோட டிஃபரெண்டான நேம். The rhizinostand, rhizines, hold past, அதே மாதிரி Hypitra, hypothallus. Anatomy அப்படின்னு பார்த்தா நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஹோமியோமெரஸ் லைக்கன், ஹெட்டிரோமெரஸ் லைக்கன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். ஹோமியோமெரஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரே மாதிரி கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமியோமெரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாம இதுல ஆல்கல் அண்ட் ஃபங்கல் காம்பனன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா ஹோமியோமெரஸ். அதாவது டிஸ்போஸ் த்ரூ திஸ் பிளான்ட் பாடி such as thalli, that is called the endogenous. என்ன genus அப்படின்னா endogenous.
ஹோமியோமரஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் யூனிஃபார்மாக ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி எண்டோஜீனஸ், அதே மாதிரி தாளைக்கு என்ன பேர் அப்படின்னா எண்டோஜீனஸ், உள்ளுக்குள்ள இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொலிமா, இது கேட்பாங்க. என்ன எக்ஸாம்பிள் ஹோமோமிரஸ்க்கு என்ன அப்படின்னா கொலிமா. ஹெட்டிரோமிரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the algal form come restricted to form the distinct layer usually on the upper side. என்ன சைடு அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா அப்பர் சைடில் அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுக்கு என்ன அப்படின்னா எக்ஸோஜீனஸா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஹோமோனா எண்டோ, ஹெட்டிரோ அப்படின்னா எக்ஸோ, வெளியே அப்படின்னு போச்சுங்க. ஓகே, வேறுபட்ட தோற்றம் ஒருத்தர் இருக்குன்னா அவனுக்கு என்ன பண்ணுவாங்க வெளியே அப்படிங்கிற மாதிரி போச்சுங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்மீலியா. ஹோமியோ கொலிமோ அப்படின்னு சொல்லக்கூடியது, ஹெட்டிரோ பார்மீலியா எக்ஸாம்பிள். மோஸ்ட் ஆஃப் த லைக்கன் the internally distinguishable into the following zone. பாருங்க, இது அப்பர் கார்டெக்ஸ், இது ஆல்கல் ஜோன், இதுல வந்து பாத்தீங்கன்னா மெடுல்லா, லோயர் கார்டெக்ஸ், இது ரைசினே. இதே வந்து நமக்கு அப்பர் கார்டெக்ஸ், காம்பாக்ட் ஹைபல் ஃபங்கை, ஆல்கல் ஜோன், ஆல்கல் செல்ஸ் அண்ட் ஃபங்கல் ஹைபே. இதான் மெடுல்லா. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா லூஸ்லி அரேஞ்சு ஃபங்கல் ஹைபே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இதுல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இது ஒரு கேரக்டர் கேட்பாங்க. மெடுல்லால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கேரக்டர் அப்படின்னா லூஸ்லி அரேஞ்சு ஃபங்கல் ஹைபே. இது வந்து லோயர் கார்டெக்ஸ், காம்பாக்ட் ஃபங்கல் ஹைபே. ரைசினை பொறுத்த வரைக்கும் அட்டாச்மெண்ட் ஆஃப் ரைசினை கீழே வந்து நமக்கு ஊட்டிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த அப்பர் கார்டெக்ஸ்ல தான் இந்த பிரீத்திங் ஸ்போர்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்து நமக்கு அப்பர் கார்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இட் இஸ் a made up of compactly interwoven fungal hyphae. It is the not by any epidermal covering cortex of the two type. இது வந்து paraflecton கைமாட்டஸ், they have randomly oriented. அப்பர் கார்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இன்டர்வோவன் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபங்கல் ஹைபே வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். நாட் பவுண்ட் பை த எனி எபிடெர்மல் கவரிங். இதே மாதிரி இதுல வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். பாராஃப்ளக்டன் கைமா, ப்ரசோஃப்ளக்டன் கைமான்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். பாராஃப்ளக்டன் கைமா பொறுத்த வரைக்கும் they have randomly oriented hyphae. ப்ரசோஃப்ளக்டன் கைமா அப்படின்னா இது வந்து oriented in specific direction. என்ன டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா ப்ரசோஃப்ளக்டன் கைமா பொறுத்த வரைக்கும் specific directionல இருக்கும். The parmelia cortex may be covered by zone polysaccharide is called the epicortex. Some breathing spores may be present of the upper surface of the thallus. இது நமக்கு வந்து 2011 டிஆர்பில கேட்ட क्वेश्चन. breathing spores எங்க இருக்கும் அப்படின்னா upper surface of the thallus ல present ஆயிருக்கும். அடுத்து algal zone பொறுத்த வரைக்கும் it is a lie below upper cortex having a few fungal hyphae also oriented randomly. The algal zone வந்து பாத்தீங்கன்னா usually comprising என்னென்ன இருக்கு அப்படின்னா chlorella, பிளிரோகார்ப்ஸா, green algae, nostoc and cleocapsa வந்து பாத்தீங்கன்னா blue green algae. This zone is called the conidial layer. இது கேட்பாங்க. conidial layer அப்படிங்கிறது எந்த ஜோன்ல இருக்குன்னு கேட்டாங்கன்னா algal zoneல பிரசன்ட் ஆயிருக்கும். மெடுல்லா பொறுத்த வரைக்கும் it is a made up of loosely interwoven thick-walled fungal hyphae which is randomly oriented. இது பார்த்தோம் நம்ம thick-walled fungal hyphae வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். Lower cortex, it is also made up of compactly interwoven fungal hyphae. Some of the hyphae also is called the rhizinae or rhizoids அப்படின்னு சொல்லக்கூடியது. Asnia, there is a central chondroid axis made up of thick-walled, closely packed fungal hyphae. நமக்கு என்ன இருக்கு, ரொம்ப க்ளோஸா நெருக்கமா பேக் ஆயிருக்கு. அடுத்தது breathing spores. breathing spores நமக்கு 2011 டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டது. upper surface of the some lichen partially the foliose lichen provide with the spores. The cone like cells னு சொல்லுவாங்க. இது நமக்கு காலேஜ் பாட்னி புக்ல இருக்கும். cone like cells is provided with the pores. There is a fungal hyphae as loosely arranged with the help of aeration. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஏரேஷனுக்காக, காற்றோட்டத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னா காற்று பரிமாற்றத்துக்கு பயன்படுது. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து சைபில்லை பொறுத்த வரைக்கும் அனலாக் டு ஸ்டொமேட்டோ இன் ஹையர் பிளான்ட்ஸ், இது கேட்கலாம். சைபில்லைங்கிறது எதுக்கு உதாரணமா கருதுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் பிளான்ட்ஸ், உயர்தர தாவரங்கள் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா பசங்கனிங்கிறது சரி, இது என்னது நமக்கு சுவாசத்துளை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த சுவாசத்துளைக்கு ஈக்குவலா என்ன பண்றாங்கன்னா இதை வந்து கருதுறாங்க. There is a small almost circular depression present on the lower side of the thallus. Example வந்து lower cortex. The medullary hyphae are not exposed through this depression due to the presence of chordating hyphae. என்ன hyphae இருக்கும் அப்படின்னா chordating hyphae இருக்கும். There is a mean for exchanging of gas. Example sticta. The similar structure without any cortical border is called the pseudocybillae. அதுக்கு என்ன பேருனா pseudocybillae அப்படின்னு சொல்லக்கூடியது, போலியான சைபில்லைன்னு சொல்லக்கூடியது.
சைபிலே பாத்துங்க, முக்கியமா என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, சைபிலேங்கிறது வந்து அனலாக் டு த ஸ்டொமேட்டா இன் ஹையர் பிளான்ட்ஸ். சரிங்களா? ஒரு ஹையர் பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா மாதிரி என்ன பண்றாங்க, லைக்கன்ல வந்து கருதுறாங்க. அடுத்து செப்பலோடியா. செப்பலோடியானாலே மெயின் என்னன்னா ரிட்டைனிங் டு த மாய்ச்சர். சரிங்களா? ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை. அப்ப செப்பலோடியானா என்ன பண்றோம், நம்ம காலில் போட்டிருக்கிற செப்பல் அப்படின்னு நினைப்பு வச்சுக்கோம். அப்ப காலில் போட்டிருக்கிற செப்பல் எப்படி இருக்கு, ஈரப்பதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுக்கோங்க. there is a gall like outgrowth. இது எப்படி இருக்கும் அப்படின்னா gall like outgrowth இருக்கும், the present on the upper surface of the thallus. அதே மாதிரி செப்பலோடியா எங்க இருக்கு அப்படின்னா upper surfaceல இருக்கு. there is a distinguishable into the cortex and the medulla, the similar fungal but a different algal component form that is a main thallus. என்ன thallus அரேஞ்ச் இருக்கு, நமக்கு மெயினா thallus அரேஞ்ச் ஆயிருக்கும். lichen having the two algal and one fungal partner. அதாவது ரெண்டு ஆல்கே ஒரு ஃபங்கல் இருந்தா அதுக்கு என்ன பேருனா டைபைகோபில்லஸ். இது வரைக்கும் அந்த क्वेश्चन கேட்கலாம். டைபைகோபில்லஸ்னு கேட்பாங்க. ஈஸியா நம்ம இதை வச்சு நினைச்சுக்கலாம் பாருங்க. பைக்கோனா என்னது, ஆல்கலை குறிக்கக்கூடியது. அப்ப ரெண்டு ஆல்கே ஒரு ஃபங்கஸ். மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரிட்டர்னிங் டு த மாய்ச்சர். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பெட்டிஜீரா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நமக்கு வந்து டயக்ராம் இருக்கு. ரைசினே, இது மெடுல்லா ஆல்கல் லேயர், இது அப்பர் கார்டெக்ஸ், இது இசிடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் இருக்கும். சரிங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னா அப்பர்ல தான் நமக்கு வந்து சின்னதா ஒரு வளரி மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா போட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது. இசிடியா இங்க இருக்கு இல்லையா, இசிடியா இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா போட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது. இது கேட்பாங்க. அப்ப இசிடியம்ங்கிறது என்னது, there is a coral like simple or branched outgrowth present on the upper surface of the thallus. They have the same algal and fungal component as is thalli main thallus, help in photosynthesis also in vegetative propagation. எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா vegetative propagation. எக்ஸாம்பிள் வந்து பார்மிலியா அண்ட் பெல்டிஜீரா. அடுத்தது இதுல பாருங்க லைக்கன் இது கொடுத்திருக்காங்க. each soridium consists of the algal body, fungal filamentous hyphae. இது வந்து ஹைபே, இது ஆல்கல், தாலஸ் சப்ஸ்ட்ரேட்டம். சொரிடியா டிச்சர் ஃப்ரம் த லைக்கன். இது எப்படி உடைஞ்சி வெளியேறுது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அடுத்து சொரிடியா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a powdery mass comprising both algal and fungal component formed in the positive like structure is called the soralium. என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா powdery mass like structureக்கு என்ன பேருனா soralium அப்படி கேட்பாங்க. நமக்கு பார்த்து வச்சுங்க சொரிடியா. The soralia arising from the algal zone lying just below the upper cortex. Example வந்து பாருங்க Pisia parmelia. This also help எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா vegetative propagation. உடல் இனப்பெருக்கத்துக்கு வந்து உதவி செய்யுது. இதுல ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துங்க. அப்படியே நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும் அப்படிங்கறத சிம்பிளா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மெயினா. வெஜிடேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜுவினேஷன், இசிடியா, சொரிடியா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன்ல வரக்கூடியது. क्वेश्चन எப்படி கேட்பாங்கன்னா இதுல கொடுத்துட்டு இதுல எது வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் ஆல்கல் லைக்கனோட கேரக்டர் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால பார்த்து வச்சுங்க. ஃப்ராக்மெண்டேஷன், ரிஜுவினேஷன், இசிடியா, சொரிடியா. ஃபர்ஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் துண்டாதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. The main thallus break into small pieces which grow as an independent thalli. Rejuvenation பொறுத்த வரைக்கும் plant like cladonia, so this is a unique phenomena. It become young again. The older parts of the thallus die whereas the young branches continue to grow. தொடர்ந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா older part அழிஞ்சிட்டு திரும்ப என்ன ஆகும், புதுசா உருவாகி திரும்ப உருவாகிட்டே இருக்கும். அதுக்கு தான் பேர் என்னன்னா rejuvenation சொல்லக்கூடியது. இசிடியா பொறுத்த வரைக்கும் there is a coral like chordating outgrowth. The constructed at the base that is separated from the main thallus to grow into the new plant. Example வந்து பார்மிலியா, பெல்டிஜீரா. என்ன பிளான்ட்னா பார்மிலியாவும் பெல்டிஜீராவும், அதாவது chordated outgrowth. சொரிடியா பொறுத்த வரைக்கும் this is a powdery mass formed in the postule like the structure is called the soralium. சொரிடியா அல்லது சொரால் அப்படின்னு சொல்லக்கூடியது. சொரிடியம் form a new thallus under the favorable condition. எப்ப அதுக்கான உகந்த சூழ்நிலை வருதோ அப்ப என்ன பண்ணுவது, என்னோட இதை வெளிப்படுத்தும். தன்னோட பார்ட்டை வந்து அழுகி போக செஞ்சோ அல்லது வந்து உடைய ஏதோ ஒரு பார்ட் செஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கிடும். ஏன்னா நமக்கு இது உடலமைப்பு இருக்குன்னா. அதே மாதிரி ஹாவாஸ், வர்த் அண்ட் ஹில் 1984 lichen is a multiple by forming
propagules as well as scales different kinds such as hormocyst அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி பில்லாடியா, பிளாஸ்டிடியா, கொனினோசிஸ்ட், சைசீடியா. இந்த வார்த்தையெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாவர்த் அண்ட் கில் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. அடுத்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐடியா, கொனிடியா, பிக்னோஸ்போர் இது மூணுமே நமக்கு என்ன அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அதே மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், எது வந்து நமக்கு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வருதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு மெயினா ஐடியா, கொனிடியா, அதுக்கப்புறம் பிக்னோஸ்போர் மூணுமே எதுல வருது, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வருது. சரி, அப்ப ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஐடியா, இது வந்து fungal hyphae form the small thin walled bodies is called the idiae that form the new mycelium உருவாக்கும். On coming in contact with the suitable algae component, the constitution of the new lichen part நமக்கு என்ன பண்ணிரும், உருவாயிரும். சரிங்களா? அப்ப ஐடியா ஒரு பக்கம் இருக்கும், இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சூட்டபிளான ஒரு ஆல்கே சேர்ந்தோன்னா என்ன பண்ணுவோம், தன்னுடைய இன்னொரு நியூ காலனியை ஸ்டார்ட் பண்ணிடும். கொனிடியா பொறுத்த வரைக்கும் in several lichen the fungal component form the conidia and the conidiospore. They form the new fungal mycelium which with the suitable algae component கிடைச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் புதுசா ஒன்று என்ன பண்ணிக்கும், உருவாக்கிக்கும். என்ன ஸ்போரை உருவாக்குன்னு கேட்பாங்க, கொனிடியோஸ்போர் அப்படிங்கிறத உருவாக்கும். அடுத்தது பிக்னோஸ்போர், இது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா பிளாஸ்க் ஷேப்ல என்ன இருக்கும், நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். The structure lying embedded in the thallus, Pycnidia or pycnospore. என்ன ஸ்போர் அப்படின்னு கேட்டாங்கன்னா pycnospore. The pycnospore form the new fungal mycelium which on coming on the contact with the suitable algae கிடைச்சோன்னா அதுவும் என்ன ஆகும், நமக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். அப்ப பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்னா மெயினா நமக்கு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஐடியா, கொனிடியா, பிக்னோஸ்போர். அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ascolichen produces sexually forming the sex organ. அப்ப ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் என்ன அப்படின்னா கார்போகோனியம். எப்படி நம்ம வந்து ரோடோஃபைஸ் ரெட் ஆல்கேல வந்து நம்ம இந்த பேட்டர்கோஸ்பெர்மத்துல இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, கார்போகோனியங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இது ஆஸ்கோகோனியம் லோயர் காயில்ட் போர்ஷன். இந்த மேல் வந்து பாத்தீங்கன்னா பிக்னீடியம், மேல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா பிக்னீடியம். The ascogonium is a multi-celled structure called the basal region. The terminal region is a some that is erect is called the trichome. என்ன பீசஸ் அப்படின்னா trichome. The ascogonium remain embedded in the thallus. Pycnidia acting in a male sex organ is called the spermogonia. என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா spermogonia. There is a picture-shaped structure that lie embedded in the thallus. The conidia formed in the spermogonia act as a spermatia act ஆகுது. Some sterile hyphae also emerge out of the ostiole. The spermatia are colorless, tiny structure, varying shape. There is a disseminate by the wind. அதாவது காற்றுல என்ன பண்ணும்னா பரவும். Finally, they attach themselves to the stick tip of the trichome. This is followed by the plasmogamy and the ascogonium. The ascate developed by the Crocer formation and karyogamy occur inside the ascus in mother cell. This followed by meiosis and mitosis resulting in the formation of 8 ascospore inside the ascus. இது கேட்கலாம், எத்தனை ஸ்போர் அப்படின்னா 8 ascospore inside the ascus. Simultaneously the surrounding hyphae also develop and the result in fruiting body என்ன பேர் அப்படின்னா ascocarp or ascomycota is formed. The ascocarp may be apothecium or perithecium. Accordingly, these ascolichen are divided into two groups, namely gymnocarpae and pyrenocarpae. என்ன carpae அப்படின்னா gymnocarpae and pyrenocarpae. While the apothecia are cup-shaped structure, example Piscia, Perithecia picture shaped வந்து பாத்தீங்கன்னா acrocordia ன்னு சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்றோம், ஃப்ரூட்டிங் பாடி வந்து மூணா பிரிச்சுக்கிறோம். தீசியம், எபிதீசியம், ஹைப்போதீசியம் பிரிச்சுக்கிறோம். தீசியம் அப்படின்னா வளமான பகுதி, அதாவது fertile zone comprising fertile asci and sterile paraphysis. Epithecium it is a zone formed by the tips paraphysis projecting beyond asci. அப்படின்னா asci அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரொடியூஸ் ஆகுது. paraphysis, பெரிபேசிஸ், paraphysis நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? பெரி அப்படின்னால என்ன அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுங்க, எது பெரிபைசிஸ், பாராபைசிஸ். பலமானதுன்னா தீசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெரிபைசிஸ் இருக்கக்கூடியது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெர்டைல் ஜோன்ல வருது, அதனால பார்த்து வச்சுக்கோங்க.
Hypothecium, it is zone formed by the loosely packed hyphae lying below the thecium. அடுத்தது என்ன? Apothecium has a two type margins, proper and thalline. The proper margin is formed by the fungal hyphae only where is a thalline margin included the algal component also. According to the differentiated the two type of apothecia. Lignoria type, they have both proper well as thalline margin. Example, Lignora. Lesidial type, they have only the proper margin in Lesidia. The sterile tissue lying the between asci and sometimes is called the Haemothecium. As many four type Haemothecium elements are identified as a ascocarp. Paraphysis பொறுத்த வரைக்கும் the arising from the base of the ascocarp and grow in vertically outward. இதான் நமக்கு லாஸ்ட் டைம் ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. இந்த நாலுமே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பாருங்க. பாராபைசிஸ்னா என்ன, பெரிபைசிஸ்னா என்ன, பாராபைசாய்டுனா என்ன, பெரிபைசாய்டுனா என்ன, சரிங்களா? இதான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு பேஸ் பண்ணி இதைத்தான் நமக்கு பேஸ் பண்ணி லாஸ்ட் டைம் வந்து क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, எது டவுன்வோர்டு எது அப்வோர்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சா தான் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, அப்போ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் டைம் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் எதுனா இதுதான், இந்த கொஸ்டின் தான் வந்து கேட்டிருந்தாங்க. there is arrays from the root of the ascocarp grow in vertically downward. அப்போ கீழ் நோக்கி வளரக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பெரிபைசாய்டுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, பாராபைசாய்டுன்னு கேட்பாங்க. the arising from the base of the ascocarp grow in vertically upward. சரிங்களா? என்னது மேல் நோக்கி போகுது. இதே பெரிபைசிஸ் அப்படின்னா there is arising osteolar canal. இதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ பெரிய பை சைஸ் என்னது வாட்டருக்கு அப்படின்னா போச்சுங்க, பெரிய பை சைஸ் வாட்டருக்கு of the ascocarp and protrude out of the osteole. பாராபைசைடு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா forming stitching of the tissue, தைக்கப்பட்ட ascocarpகள் காணப்படும். பெரிபைசைடு அப்படின்னா the arising from the root of the ascocarp grow in vertically downward. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெரி அப்படின்னா நமக்கு என்னது டவுன்வோர்ட், சரிங்களா? இது வந்து பாரா அப்படின்னா நமக்கு என்னது வெர்டிகலி அப்வோர்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. The asci dehiscent releasing the ascospore. The ascospores are germinate to form the fungal hyphae and coming in contact with the suitable algae component that consist of the lichen. The basidio lichen have not been properly investigated. The algal component in particularly this belong to the Myxophyceae, multiple and Harmoponia, actinate and heterocyst. Harmoponia, actinate and heterocyst. Economic importance, ecological significance பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினா lichen என்ன அப்படின்னா pioneer of vegetation. In lithosphere, succession on the rocky surface. இது பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வளரும், அதை உடைச்சு நமக்கு என்ன பண்ணும், மண்ணா உருவாக்கும். The crustose lichen followed in Polios. First crustose lichen, அதை ஃபாலோ பண்ணி என்ன வரும் அப்படின்னா Polios lichen உள்ள வரும். அடுத்து bring about the biological weathering of the rocks by forming acids such as என்ன ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா கார்போனிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட். இதை நமக்கு என்ன பண்ணுன்னா பாறை மேலே ப்ரொடியூஸ் பண்ணும். பாறை வந்து அதிகமான நமக்கு வந்து வெப்பநிலை தாக்கத்துக்கு உண்டாக்கும் போது சூரிய வெளிச்சத்தில் பட்டு என்ன பண்ணணும்னா விரிசலோட ஆரம்பிக்கும், சரிங்களா? அந்த விரிசல் என்ன பண்ணும் அப்படின்னா கார்போனிக் ஆசிட், அதாவது அந்த லைக்கன்லாம் போய் வளர்ந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா பாறையை சிதற செய்யும். திடீர்னு ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும், அந்த பாறை அதிகமான ஹீட்னால வெடிச்சு செதறும். அப்போ உருண்டாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது பூராமே நமக்கு சாயிலா மாறும். அப்போ சாயில் ஃபார்மேஷனுக்கு மெயினாக என்ன அப்படின்னா நமக்கு இந்த கிரஸ்டோஸ் லைக்கனும் போலியோஸ் லைக்கனும் இம்பார்ட்டன்ட். ஃபுட் அண்ட் ஃபுட்டர், சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கால்நடைகளுக்கு பயன்படுத்துவாங்க. கிளடோனியா ராஞ்சிஃபெரா, ரெயின்டீர் மாஸ், பல தடவை கேட்ட கொஸ்டின். தூந்த்ரா ரீஜன் மொத்தம் வந்து 12 இன்ச்சஸ் ஹைட் இருக்கும். செட்டாரியா ஐஸ்லாண்டிகா பொறுத்த வரைக்கும் ஐஸ்லாண்ட் மாஸ். இந்த ஐஸ்லாண்ட் அண்ட் ஸ்காண்டிவேனியா கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்துறாங்க. லெக்னோரியா, டெலிசியஸ் ஃபுட் எஸ்க்லோண்டா இன் இஸ்ரேல், ராக் ஃப்ளோர் பை த கரி ப்ரிப்பரேஷனுக்கு என்ன பண்றாங்கன்னா பயன்படுத்துறாங்க. அம்பலிக்ரா எஸ்க்லோண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல அதிகமாக யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி எவ்ரினா அண்ட் த பார்மிலியா அண்ட் ஆல்சோ எடிபிள். Parmelia is also used in curry powder as a making chocolate and paste எல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா பார்மிலியா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி செட்டாரியா, கிளடோனியா, ஸ்டிக்லோன், எவ்ரினா, பார்மிலியா அண்ட் லெக்னோரா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டரா பயன்படுத்தக்கூடியது. அடுத்து மெடிசினல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவரல் லைக்கன் மெடிசினல் யூஸ்ஃபுல். லெபாரியா பல்மனேரியா, இது நமக்கு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின், 2017 கேட்டிருந்தாங்க. லங்ஸ் இன்ஃபெக்ஷன்,
அதே மாதிரி செட்டாரியா ஐஸ்லாண்டிகா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் பர்டிகுலர்லி டிவிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா மருந்தா பயன்படுத்துறாங்க. ரோச்செல்லா மண்டக்கினி வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சினா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறாங்க. பெல்டிஜிரா கனினா இதுதான் நமக்கு ஹைட்ரோபோபியான்னு சொல்லக்கூடியது. இதுக்கு இன்னொரு பேரு டாக் லைக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்மிலியா செக்ஸ்டலிசின் எபிஸ்லிப்சி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்தா பயன்படுது. அஸ்னியா பார்பேட்டா வந்து பாத்தீங்கன்னா யூரினரி ட்ரபிள்ஸ்க்கு வந்து மருந்தா பயன்படுது. அதே மாதிரி பெசிடியா கிளடோனியா ரோச்செல்லா அண்ட் எவரினா யூஸ்ட் இன் கண்ட்ரோலிங் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் த ஃபீவரை குணப்படுத்துறதுக்காக கிளடோனியாவும் ரோச்செல்லா அண்ட் எவரினா பயன்படுது. அசனிக் ஆசிட் பிரசன்ட் த லைக்கன் அசனிக் கிளடோனியா broad spectrum of antibiotic யூஸ் ஆகுது. அசனிக் ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்டிபயோட்டிக். The prostolicnostric acid obtained from the some lichen show the anti-carcinogenic property. அதுக்கப்புறம் சாந்தாரியா பாட்டினா ஜாண்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா the lichen poisonous also just லத்தாரியா உல்ஃபியா உல்ஃப் மாஸ். இந்த क्वेश्चन நமக்கு லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. லத்தாரியா உல்ஃபியா உல்ஃப் மாஸ். Due to the wolfinic acid Satyrium juniperum அப்படின்னு சொல்லக்கூடியது. Satyrium juniperum due to the பின்ஸ்டெனிக் ஆசிட் என்ன ஆசிட் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா பின்ஸ்டெனிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய பயன்படுத்துறாங்க, அதாவது தயாரிக்கிறாங்க. பார்மிலியா மொலிஸ்குலா வந்து பாத்தீங்கன்னா டியூ டு த செலீனியம் இதுல வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. இதே வந்து நமக்கு பெர்லியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாந்தாரியா பாரினேட்டா பெர்லியம். எப்ரினா பொர்பீரியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குளோரின். பாருங்க இதெல்லாம் எது இதுல தயாரிக்கிறாங்க, என்னென்ன தயாரிக்கிறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. செட்டாரியா ஜூனிபெர்னா அப்படின்னா பின்ஸ்டெனிக் ஆசிட், பார்மிலியா மொலஸ்குலா அப்படிங்கிறது செலீனியம், சாந்தாரியா பார்னியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெர்லியம், எவரினா புர்பீரியாங்கிறது வந்து குளோரின். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் யூசஸ் பொறுத்த வரைக்கும் brewing and the distillation. The lichen contain that carbohydrate form of the lichen, hence is used in producing alcohol countries like Sweden and Russia. Perfume and cosmetic பொறுத்த வரைக்கும் pieces of Everina, Pseudoverina, Ramalina contain the essential oil and hence they are used in manufacture of soap and perfume. Besides also contain the chemical like geranyl, அதே மாதிரி naphthalene இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்து tannin and dyeing இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினா lichen like the Setaria islandica and Leparia palmaria யூஸ் வந்து பாத்தீங்கன்னா tanning ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க, அதாவது லெப்பாரியா பால்மனேரியா. ரெட் ஐ வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோலிக்கியா அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து ரெட் ஐ ப்ரிப்பேர் பண்றாங்க. பார்மிலியா yielding brown dye, பார்மிலியா அப்படின்னா பிரவுன் டை, ரெட் டை அப்படிங்கிறது வந்து ஆக்ரோலேச்சியா. லிட்மஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ்ட் as ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு from the ரோச்செல்லா மண்டக்னியா அப்படிங்கிறது தயாரிக்கிறாங்க. இது நமக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லாசிலியா போஸ்டுலேட்டா. In ஆர்ச்சியல் டை வந்து பாத்தீங்கன்னா obtained from the ரோச்செல்லா and லிக்னோரா. In purified arsine used in biological stain. ஆர்சின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா as a used in biological stain. Other uses பொறுத்த வரைக்கும் lichen பொறுத்த வரைக்கும் important compound of the offspring born in the religion pure அவகன் ஸ்மாகிரின்னு சொல்லுவாங்க, அதாவது சமகிரின்னு சொல்லக்கூடியது. சாம்பராணி சொல்றாங்க இல்லைங்களா, சாம்பராணி எல்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சென்டட் ஸ்டிக் டூப், அதாவது பத்தி குச்சின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது தயாரிக்கிறதுக்கு இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா லைக்கன் தான் பயன்படுத்துறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, சாலிசிலிக் ஆசிட் வந்து ரமலினா சில்கோசா. லிக்னோரிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் பார்மிலியா சப்ட்ரக்டா. ஸ்கெமேட்டிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் கிளடோனியா ஸ்கிரிஸ்பேட்டா. பாருங்க என்னென்ன ஆசிட் எதுவும் தயாரிக்கிறாங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். சாலிசிலிக் ஆசிட்னா ரமலினா சில்கோசா, லிக்னோரிக் ஆசிட்னா பார்மிலியா சப்ஸ்ட்ரேட்டா, அதே மாதிரி ஸ்கெமேட்டிக் ஆசிட் அப்படின்னா கிளடோனியா ஸ்கிரிஸ்பேட்டா. மெரைன் லைக்கன் பாருங்க, நமக்கு தெரிஞ்சு கலோபலாக்கா மெரைனா மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும், அது போக 3 லைக்கன் கொடுத்துருக்க பாருங்க. லிச்சினியா பைஜிமியா, அதே மாதிரி வெரிகோரியா மஸ்கோ, லிக்னியா கன்ஃபனிஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெரைன் லைக்கனுக்கு எக்ஸாம்பிள். கொஸ்டின் கேட்கலாம் நமக்கு எதெல்லாம் மெரைன் லைக்கன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லிச்சினியா பைஜிமியா, வெரிகோரியா மஸ்கோ, கலோபலாக்கா மெரைனா, அதே மாதிரி லிச்சினியா கன்ஃபனிஸ் சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இது எல்லாமே மெரைன்ல வாழக்கூடிய லைக்கன்ஸ், இது நினைப்பு வச்சுங்க. அடுத்தது ஜெரிக், அதாவது வறட்சி வறல் நில தாவரம் சொல்றீங்களா, அதுல வளரக்கூடியது. அனஸ்தீசியா
ருனன்ஷிட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரமலினா சில்கோசா. ஹாலோபிலிக் பொறுத்த வரைக்கும் பாராசெக்ஸ்ட்ரலிஸ். ஹாலோபோபிக் அப்படின்னா நமக்கு வந்து பார்மீலியா ஓப்லட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்ரிக். அனக்டீசியா, ருனிஷியட், ரமலினா சில்கோசா நினைப்பு வச்சுங்க. ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழக்கூடியது நமக்கு வந்து கொலிமா டிக்டோமா, ஹைமெனிலிஸ் லெக்ஸ்டரிஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழக்கூடியது. ஹைமெனிலிஸ் லெக்ஸ்டரிஸ் நம்ம இதே கணக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பார்த்தோம். கொலிமா டெக்டோனிமாங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழக்கூடியது. ரூட் ட்ரைப் அப்படின்னு எடுத்தோம்னா ஆர்டிக் ரீஜன்ல வந்து அம்பலிக்கரா. இது என்ன ஆகுது, நமக்கு ஃபுட்டா நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து நமக்கு 2013 வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால வந்து என்னென்ன பீசஸ் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இண்டிவிஜுவலா ஒரு சிலருக்குலாம் மெட்டீரியல் வந்து யூனிட் வைஸ் தேவைப்பட்டாலும் சொல்லுங்க. யூனிட் வைஸ் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா கொரியர் பண்ணி விட்டுறேன், நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா? பர்டிகுலரா எங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட் போதும், செகண்ட் யூனிட் போதும், அல்லது வந்து ஒரு 5th யூனிட் மட்டும் போதும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொரியர் பண்ணி விட்டுறலாம். ஒரு யூனிட்டுக்கு 800 rupees இந்த மாதிரி நீங்க கணக்கு வச்சுங்க. டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் இது வேணும் அப்படின்னா 8000 rupees வந்துடும். ரைட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிரஸ்டோஸ் லைக்கன் பொறுத்த வரைக்கும் கிராபிஸ், ஹெமட்டோமா, லெக்னோரா, லெசிடியா, ரைசோகார்பான், ஸ்ட்ரிகுலா, வெர்கேரியா, ஆக்ரோலிகா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரஸ்டோஸ் லைக்கன்ல வரக்கூடியது. கிராபிஸ், ஹெமட்டோமா, லெக்னோரா, லெசிடியா, ரைசோகார்பான், ஸ்ட்ரிகுலா, வெர்கேரியா, ஆக்ரோலிஷியா. போலியோஸ் லைக்கன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்மீலியா, பிஷியா, பெல்டிஜீரா, கொலிமா, சாந்தோரியா, கைரோபோரா. புர்டிகோஸ் லைக்கன் பொறுத்த வரைக்கும் ஆக்டோனியா, கிளட்டோனியா, லத்தாரியா, அஸ்னியா. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புர்டிகோஸ் லைக்கன்ல வரக்கூடிய. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இதை எழுதி வச்சுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பார்த்து வச்சுங்க. மோஸ்ட்லி இதுல இருந்து என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி கேட்கலாம். லைக்கன் பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும், வேற எதுவுமே உங்களுக்கு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. A to Z இதுல என்ன கேட்கலாமோ எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.